ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனில் தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 29,000லேருந்து 93,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். தமிழகத்தில் உங்களுக்கு பல இடங்களில் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்க போது. லாஸ்ட் டேட் பாருங்கள் 15th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனில் தான் பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரிலையும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்லையும் பாருங்க உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 16 வேகன்சி இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 29,000லேருந்து 93,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 29,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இருக்கும். ஏஜ் லிமிட் பாருங்க 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு 18 இருக்கணும். அந்த 28 வயசு இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இதில் எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்குலாம் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் 15th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்து எக்ஸாம் எல்லாமே லேட்டராக இன்டிமேஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தோன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா 1 இயர் கோர்ஸாக ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் ஹிந்தி எலக்டிவ் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல, அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் இருக்க போது. 152 கொஷின்ஸ் வரும். 180 மார்க் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் உங்களுக்கான கொஷின் பேட்டர்னுமே இருக்க போது. 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலபஸ்மே பாருங்கள் உங்களுக்கு இங்கே இருக்குது. இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் மார்க் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 1:10 ரேஷியோ படி இருக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் 1:3 ரேஷியோ படி உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே கீழே இருக்குது. இதில் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் ஆல் ஃபீமேலுக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 500 ரூபாய் பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து 1,350 ரூபா ஃபீஸு. அந்த ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன ஸ்கேன் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபைலோட ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். நான் சொன்ன பற்றில டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், என்னென்ன ஃபைல் சைஸில் என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் உங்களுக்கு பல இடங்களில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதாவரம், மதுரை, மன்னார்குடி இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான இடத்துல உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.